திருமறையிலிருந்து ஒரு பகுதியை நாம் கவனமாக வாசித்து கேட்போம். எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபம் 3வது அதிகாரம். எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபம் 3வது அதிகாரம் 1 முதல் 5 முடிவுள்ள வசனங்கள். எபிரேயர் 3:1 முதல் 5 முடிவுள்ள வசனங்களை கவனமாக வாசித்து கேட்போம். இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரை நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாயிருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். மோசே தேவனுடைய வீட்டில் எந்த உண்மை உள்ளவராய் இருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார். வீட்டை உண்டு பண்ணினவன் வீட்டை பார்க்கிலும் அதிக கணக்குரியவனாய் இருக்கிறான். அதுபோல மோசையை பார்க்கிலும் இவர் அதிக மகிமைக்கு பாத்திரராய் இருக்கிறார். ஏனெனில் எந்த வீடும் ஒருவனால் உண்டாக்கப்படும். எல்லாவற்றையும் உண்டு பண்ணினவர் தேவன். சொல்லப்பட போகிற காரியங்களுக்கு சாட்சியாக மோசையை பணிவிடக்காரனால் அவருடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தான் என்பதே. கர்த்தரும் அருமை இரட்சகரும் அருள்நாதருமாகிய கிறிஸ்து பெருமானிடமிருந்து கிருபையும் சமாதானம் நல்பேராசீர்வாதம் நம் அனைவருக்கும், குறிப்பாக இந்த அற்புதமான வெள்ளிக்கிழமை பகற்காலங்களிலே ஆண்டவருடைய வீட்டிலே வீட்டிருக்கிற ஒவ்வொருவருக்கு மிகுதியாய் உண்டாவதாக. ஆமென். இந்த அற்புதமான வேளையிலே சிந்தனைக்காக வாசித்து கேட்ட திருமறை பகுதியில் ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க ஆசைக்கின்றேன். எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபம் 3வது அதிகாரம் 4வது வசனம். எந்த வீடும் ஒருவனால் உண்டாக்கப்படும். எல்லாவற்றையும் உண்டு பண்ணினவர் தெய்வம். எல்லாவற்றையும் உண்டு பண்ணினவர் தெய்வம். அதை ஆங்கில திருமறை எவ்வாறு சொல்கிறது என்று சொன்னால், எல்லாவற்றையும் உண்டு பண்ணினவர் தேவன் என்ற இதற்கு ஆங்கில வேதாகமம் சொல்லுகிறது, God is the builder of everything அப்படின்னு சொல்லுகிறது. கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, God is the builder. பில்டர் என்று சொன்னால் பில்டர் கட்டுமான பில்டர் கட்டுமான பணியை செய்கிறவர்கள். துபாயில் உயரமான உலகத்திலேயே உயர்ந்த கட்டடம் எங்கே இருக்கிறது என்று சொன்னால் துபாயில் இருக்கிறது. புர்ஜ் ஹலிஃபா அப்படிங்கிற ஒரு கட்டடம் தான் 2717 அடி உயரமுடையது. 163 மாடிகளை உடைய ஒரு கட்டிடம். நினைத்து பாருங்கள், அதை எப்படி கட்டியிருப்பாங்க,
என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். எதா இருந்தாலும், எந்த கட்டிடமாக இருந்தாலும் சரி, ஒரு கட்டிடத்தை சிறப்பாக கட்டுவதற்கு முதலாவது என்ன தேவை? அடிப்படையாக இருப்பது என்ன தேவை? பிளான். ஃபஸ்ட்டு பிளான். ஐயா, போஸ்ட்மேன் வந்திருக்கார். போஸ்ட்மேன் வந்திருக்கார். ஃபஸ்ட்டு பிளான். அடுத்தது என்ன? பிளான் மட்டும் இருந்தால் போதுமா? செகண்ட் என்ன தேவை? பொருளாதாரம் தேவை. அந்த பொருளாதாரம் சரி, அந்த கட்டிடத்தை கட்டுவதற்கு அடிப்படை என்ன? ஃபவுண்டேஷன். சரிதானே? ஃபவுண்டேஷன் நல்லா இருந்தால், நல்ல முறையில் போட்டால் தான் கட்டிடத்தை என்ன செய்ய முடியும்? சிறப்பாக கட்டி எழுப்ப முடியும். அதே போல் அந்த கட்டிடம் உறுதியாக இருப்பதற்கு என்ன தேவை? மெட்டீரியல் எப்படி இருக்கணும்? ஒரிஜினலான இதாக இருக்கணும். அதே போல் இந்த கட்டிடத்துக்கு அப்படிதான். தெளிவான திட்டம், உறுதியான ஃபவுண்டேஷன், உறுதியான பொருட்கள். கட்டினால தான் எத்தனை மாடி கட்டிட உறுதியாக நிற்கிறது இன்றைக்கு? 163. சில ஆண்டுகளுக்கு முன்பாக சென்னை மௌலிவாக்கத்திலே ஒரு கட்டடம் இறங்கிருச்சு. 60க்கு மேற்பட்ட மக்கள் என்ன செய்து போனார்கள்? மறைத்து போனார்கள். காரணம் என்ன? ஃபவுண்டேஷன், பில்லர். மண்ணினுடைய தன்மையை அறிந்து பில்லர் போடப்படவில்லை. அதில் பயன்படுத்தின பொருட்களும் எப்படிப்பட்ட பொருட்கள்? நல்ல பொருட்கள் இல்லை. அதான் கண்டுகொண்ட உண்மை. அப்போ இங்கே கடவுளை குறித்து சொல்லுகிறது. கடவுள் யாரு? ஒரு பில்டர். கடவுள் கட்டுகிறவர். என்ன கட்டுகிறவர்? தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கட்டுகிறவர். யாருடைய வாழ்க்கையை கட்டுகிறவர்? தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கட்டுகிறவர். சும்மா கட்டுறது இல்லை. தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை அமைப்பதற்கு அவர் என்ன செய்திருக்கிறார்? அவர் ஒரு ப்ளூ பிரிண்ட் வச்சிருக்கிறார். அதான் வேதம் சொல்லுகிறது. ஏசாயா 49வது அதிகாரம் 16வது வசனம். 49வது அதிகாரம் 16வது வசனம். என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். நம்முடைய வாழ்க்கையை கட்டுகின்ற ஆண்டவர் நம்முடைய கடவுள். அப்படி என்று சொன்னால் அவர் நம்முடைய ப்ளூ பிரிண்டை வச்சிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையை எப்படி அமைக்க வேண்டும் என்பதற்கான ஒரு பிளானை எப்படி வைத்திருக்கிறார்? எங்க வைத்திருக்கிறார்? பேப்பர்ல, காகிதத்தில் வைத்திருக்கவில்லை. அவருடைய உள்ள கையிலே வைத்திருக்கிறார். அதை நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா வாழ்க்கை இப்படி இருக்கும், இப்படி இந்தந்த கட்டம் போனோம், இந்தந்த கட்டத்தில் அடுத்த கடைசியில் கம்ப்ளீட் ஆகும் அப்படிங்கிற ஒரு பிளானை ஆண்டவர் வைத்திருக்கிறார். பாருங்க, மோசேயை குறித்து சொன்ன உடனே நாம் சொல்லுவோம், அவர் ஒரு கிரேட் மேன், ஒரு சிறந்த மனிதர். அடுத்ததாக மோசேயை குறித்து சொன்னால் ஒரு கிரேட் லீடர், ஒரு சிறந்த தலைவன் என்று சொல்லுவோம், ஒரு சிறந்த தீர்க்கதரிசி என்று சொல்லுவோம். சிறந்த விதத்தில் கடவுளுடைய பிரமாணங்களை, நியாய பிரமாணங்களை, கடவுளுடைய கட்டளைகளை பெற்றுத்தந்த மனிதர் என்று சொல்ல முடியும். ஆனால் இந்த மோசே இந்த இவ்வளவு நிலைக்கும் ஒரே நாளால் உயர முடிந்ததா? இல்லவே இல்லை.
கடவுள் அவனுக்கு ஒரு பிளானை வைத்திருந்தார். அந்த பிளான் படியே நடத்தி 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 கடைசியில் அவனை இந்த நிலைமைக்கு, ஒரு முழுமையான நிலைமைக்கு கடவுள் உயர்த்தினார். பாருங்கள், அவனை கடவுள் ஜலத்திலிருந்து எடுத்ததிலிருந்து பாருங்கள், அரியணையில், அதாவது பார்வோன் அரண்மனையிலே வளர்ந்த நிலைமை எடுத்து பாருங்கள். அடுத்ததாக எங்கே ஓடி போகிறார்? 40 ஆண்டு காலம் தலைமறைவு வாழ்க்கை, செய்யக்கூடாத ஒரு குற்றத்தை செய்துவிட்டு எத்தனை ஆண்டுகள்? 40 ஆண்டுகள் தலைமறைவு வாழ்க்கை வாழ்கிறார். ஆனா கடவுளுடைய திட்டம் என்ன? இவரை கொண்டுதான் இஸ்ரவேல் ஜனங்களை எங்கிருந்து விடுவிக்க வேண்டும்? எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்க வேண்டும். கடவுள் கரெக்டா பிளான போட்டு வச்சிருக்கிறார். கடவுளுடைய கரத்தில் சரியான ப்ளூ பிரிண்ட் இருக்கிறது மோசையை குறித்து. ஆனால் அந்த மோசை இப்போது எங்கே இருக்கிறார்? வனாந்தரத்தில் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? பார்வோன் அரண்மனையிலே வளர்ந்தவன், அரண்மனையிலே ஒரு இளவரசனாக வளர்ந்த இந்த மோசே இங்கே வனாந்தரத்தில் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? ஆடு வைத்துக் கொண்டிருக்கிறார். அப்போ இது கடவுளுடைய ப்ளூ பிரிண்டில், கடவுளுடைய திட்டத்தில் உள்ள ஒரு காரியம் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அப்போ புரியாத காரியங்களை கடவுள் நம்முடைய வாழ்க்கையிலே என்ன செய்வார்? அனுமதிப்பார். ஆனால் ஒன்றை மட்டும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும், நம்முடைய ப்ளூ பிரிண்ட், நம்முடைய வாழ்க்கை குறித்துள்ள ஒரு பிளான் யாருடைய கரத்தில் இருக்கு? அப்போ நாம் வாழ்க்கையிலே வித்தியாசமான சூழலிலே பயணித்தாலும் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒன்றை நம்பணும், என்னுடைய வாழ்க்கை குறித்துள்ள ப்ளூ பிரிண்ட் யாரிடத்தில் இருக்கு? ஆண்டவரிடத்தில் இருக்கு. சமயம் வருகின்ற போது, காலம் கனிகின்ற போது நம்முடைய வாழ்க்கையை எப்படி என்ன செய்வார்? முழுமையாக்குவார். இடையிலே வருகின்ற தடங்கல்கள், இடையிலே வருகின்ற பிரச்சனைகள், இடையிலே வருகின்ற வீழ்ச்சிகள், இவைகள் எதை குறித்தும் நாம் என்ன செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. பயப்பட வேண்டிய, கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்தது பாருங்க, ஒரு நல்ல பில்டர் வந்து சிறப்பான விதத்தில் ஃபவுண்டேஷனை போடுவார், அஸ்திபாரம். மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 7ஆம் அதிகாரம் 24 முதல் 27 வசனம் முடிய அங்கே அந்த பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், 2 வகையான பில்டர்ஸை குறித்து வேதம் அழகாக சொல்லுகிறது. பாருங்க, 2 பேருமே இல்லத்தை கட்டுகிறார்கள். 2 பேருமே இல்லத்தை கட்டுகிறார்கள். ஒருவர் எங்கே கட்டுகிறார்? ஒருவர் எங்கே கட்டுகிறார்? கற்பாறையின் மேல் கட்டுகிறார். இன்னொருவர் எங்கே கட்டுகிறார்? மணல் மேல் கட்டுகிறார். மணல் மேல் கட்டுகிறார். அப்போ புயல் அடிக்கிறது, சூறாவளி வருகிறது, மழை வருகிறது, பெருவெள்ளம் வருகிறது. இந்த 2 பேருமே அருமையானவர்கள் தான், அருமையான கட்டடத்தை கட்டுகிறார்கள். ஆனால் எந்த கட்டடம் நின்றது? பாறையின் மேல், கண்மலையின் மேல் கட்டப்பட்ட கட்டடம் நின்றது. மற்றதெல்லாம் என்ன செய்ச்சு? அடிச்சு போயிடுச்சு. அப்போ ஃபவுண்டேஷன் எங்க போடணும்? கண்மலையின் மேல் போடணும். கண்மலையின் மேல் போடுகிறது என்கிறது சற்று என்ன செய்யுது? கடினமான காரியம். மணல்ல ஃபவுண்டேஷன் போடுறதுங்கிறது மணல் பரப்புல ரொம்ப ஈஸி. கண்மலையில் ஃபவுண்டேஷன் போடுகிறது என்கிறது மிகவும் கடினமான ஒரு காரியம். செலவு அதிகம், உழைப்பு அதிகம். ஆனா அது எங்க காலாகாலமாய் நிற்கக்கூடிய. இப்போ கடவுள் நம்முடைய வாழ்வை கட்ட
எங்க நம்முடைய வாழ்க்கை எங்க போடுறார்? கண்மலையின் மேல் ஃபவுண்டேஷனை போடுறார். அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். யோசேப்பை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். யோசேப்புக்கு ஒரு தெளிவான தரிசனம் கிடைத்தது. என்ன தரிசனம்? நீ ஒரு தலைவனாய், ஒரு அதிகாரியாய், ஒரு அதிபராய் நிற்பாய். உன்னை சுற்றிலும் எல்லாரும், உன் குடும்பம் முதல் எல்லாரும் தலைவணங்கி நிற்பார்கள். அற்புதமான ஒரு தரிசனம் கடவுள் யோசேப்புக்கு கொடுத்தார். அவரே அந்த யோசேப்பை உருவாக்கி எடுக்கிறதற்கு கடவுள் போட்ட ஃபவுண்டேஷன் இருக்க சாதாரணமானதல்ல. சொந்த சகோதரர்கள் அவனை பகைத்தார்கள், வெறுத்தார்கள். சொந்த சகோதரர்களால் குழியில் தூக்கி போடப்பட்டார்கள். 13 ஆண்டு காலம் அடிமைத்தனம், அதோடு கூட ஜெயில் வாழ்க்கை. நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இந்த அஸ்திவாரத்தின் மேல்தான் யோசேப்பினுடைய வாழ்க்கை கட்டி எழுப்பப்பட்டது. கடைசியில என்னவானார்? அவர் என்னவானார்? எகிப்துக்கு அதிபராக கடவுள் மாற்றினார். ஆகவே கடவுள் சில நேரத்தில் நம்மை கடினமான பாதையிலே நடத்தக்கூடும், பலவீனமான பாதையிலே நடத்தக்கூடும், கஷ்டமான பாதையிலே நடத்தக்கூடும், பண பிரச்சனை என்ற சிக்கலின் பாதையிலே நம்மை நடத்தக்கூடும். எதற்காக? நம்ம உறுதியாக நிற்க செய்வதற்காக, நம்மை பக்குவப்படுத்தி எடுப்பதற்காக. பெருவெள்ளம் என்ற சோதனை வந்தாலும், மலை போன்ற, அதாவது புயல் போன்ற போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையை மோதி அடித்தாலும் நாம் என்ன செய்ய முடியும்? உறுதியாய் நிற்க முடியும். ஆகையினால் கடவுள் எப்படி போடுகிறார், நம்முடைய வாழ்க்கையை எப்படி கட்டி எழுப்புகிறார் என்று சொன்னால், கண்மலையின் மேல் போட்ட கண்மலையில ஃபவுண்டேஷனை போட்டு நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் கட்டி எழுப்புகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து மூன்றாவதாக, எவ்வாறு நம்முடைய வாழ்க்கையை கட்டுகிறார், எதை ஆயுதமாக கருவியாக பயன்படுத்தி நம்முடைய வாழ்வை கட்டுகிறார் என்று சொன்னால், அதான் வேதம் சொல்கிறது. பாருங்கள், யோசுவா 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். யோசுவா 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்கப்படுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். எதை கொண்டு கடவுள் நம்முடைய வாழ்க்கையை உருவாக்குகிறார், எதை கொண்டு நம்முடைய வாழ்க்கையை கடவுள் பரிபூர்ணப்படுத்துகிறார், எதை கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நிலைநிறுத்துகிறார் என்று சொன்னால், கடவுளுடைய வார்த்தையை கொண்டு. இதை நம்முடைய வாழ்க்கையில நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கடவுள் உலகத்தை படைத்தது எதனால், உருவாக்கியது எதை கொண்டு? தம்முடைய வார்த்தைகளை கொண்டு கடவுள் உலகத்தை உருவாக்கினார். அதே போல ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையை எதை கொண்டு உருவாக்குகிறார் என்று சொன்னால், தம்முடைய வார்த்தைகளை கொண்டு உருவாக்குகின்றவராக இருக்கிறார். அந்த வார்த்தை சாதாரணமானதல்ல. அதான் வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது, அது ஆத்துமாவையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக
உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. 1 பேதுரு 1:23 சொல்லுகிறது, அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கு நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகி அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் நீங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கிறீர்கள்? ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்கள். அப்போ அடிப்படை தேவை. கடவுள் நம்முடைய வாழ்க்கையை கட்டுவதற்கு கருவியாக பயன்படுத்துகின்ற ஒரு பெரிய கருவி என்னவென்று சொன்னார்? எனது கடவுளுடைய வார்த்தை, கடவுளுடைய சத்தியம். இதை நம்முடைய வாழ்க்கையில் புரிந்து கொள்ள வேண்டும். அதான் யோசுவா கலங்கி போய் நிற்கிறார். அவ்வளோ லட்ச மக்களை தலைமையேற்று வழிநடத்தி வந்தவர் மோசே. அந்த இடத்திலே இப்போது யார் நிற்கிறார்? யோசுவா நிற்கிறார். யோசுவா கானான் நாட்டுக்குள்ளே இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்து செல்கின்ற தருணம். அவருடைய வயது எத்தனை என்று சொன்னால் 70+70க்கு மேலதான் இருந்திருக்க முடியும். அப்பேற்பட்ட சூழ்நிலையிலே எப்படினா இந்த ஜனங்களை நான் நடத்தி செல்லுவேன் என்று திகைத்து நின்ற யோசுவாவுக்கு உரைக்கப்பட்டது அந்த வார்த்தை. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. எப்பா, இந்த இவ்வளோ லட்ச ஜனங்களை நீ வழி நடத்த வேண்டும் என்று சொன்னால் உனக்கு உறுதுணை அளிப்பது எதுவென்று சொன்னால் கடவுளுடைய வார்த்தை. அதுதான் யோசுவாவுக்கு கொடுக்கப்பட்டது. ஆம், கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையை கட்டுகின்ற ஒரு சிற்பாசாரி தான் நம்முடைய கடவுள். நம்முடைய வாழ்க்கையை எப்படி கட்டி எழுப்ப வேண்டும் என்பதற்கான பிளான், என்பதற்கான ஒரு ப்ளூ பிரிண்ட் யாருடைய கரத்தில் இருக்கிறது? ஆண்டவருடைய கரத்திலே இருக்கிறது. மட்டுமல்ல, எவ்வாறு நம்மை நிலைநிறுத்த வேண்டும் என்பதை நம்முடைய வாழ்க்கையின் தன்மையை பார்த்து நம்முடைய ஃபவுண்டேஷனை எப்படி போடுகிறார்? ஸ்ட்ராங்கா போடுகிறார். எதை கொண்டு கட்டி எழுப்புகிறார்? அவருடைய வார்த்தைகளை கொண்டு நம்முடைய வாழ்வையை கட்டி எழுப்புகிறார். நிச்சயமாய் பூரணப்படும். அப்போ நம்மை கட்டுகிறார். அதான் சங்கீதக்காரன் சொல்கிறார், 127வது சங்கீதம் 1வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவன் சொல்றது. அப்போ வாழ்க்கையை கட்டுகிறவர், குடும்பத்தை கட்டுகிறவர், சமூகத்தை கட்டுகிறவர், தேசத்தை கட்டுகிறவர் யார் என்று சொன்னால் ஆண்டவர். அப்போ நமக்கு என்ன அடிப்படை தேவை? எல்லாம் சரிதான். கடவுளுடைய கரத்தில் நம்முடைய ப்ளூ பிரிண்டை வச்சிருக்காரு. நம்முடைய வாழ்க்கையை நிலைநிறுத்துவதற்கு ஸ்ட்ராங்காக ஃபவுண்டேஷன் போடுகிறார். அவருடைய வார்த்தையை கொண்டு நம்மை கட்டுகிறார். எல்லாம் கரெக்டு தான். யாருக்கு இது சொந்தமாகும்? அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். யாத்திராகம புஸ்தகம் 1வது அதிகாரம் 21வது வசனம் சொல்லுகிறது, மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவர்களுடைய குடும்பங்களை தழைக்கும்படி செய்தார். இது யார்? இந்த மருத்துவச்சிகள் யார்? இஸ்ரவேல் அல்லாதவர்கள். அங்கே அவர்களுக்கு எகிப்துக்கு நம்பிக்கையாக இருந்த மருத்துவச்சிகள். ஆனால் அவர்கள் என்ன செய்தார்கள்? பார்வோன் மன்னன் கட்டளையிடுகிறார், இஸ்ரவேலில் பிறக்கிற அனைத்து ஆண் குழந்தைகளையும் கொல்ல வேண்டும். ஆனால் இந்த மருத்துவச்சிகள் என்ன செய்தார்கள்? வேதம் சொல்கிறது, தேவனுக்கு பயந்தனர். அப்போ மோசே அவ்வாறு தான் இந்த மருத்துவச்சிகளாளுடைய தயவினாலே தான் காப்பாற்றப்பட்டார். தேவனுக்கு பயந்ததினால் அவர்களுடைய குடும்பங்களை என்ன செய்தார்? தலைக்கு. அப்போ நம்முடைய வாழ்வை ஆண்டவர் கட்ட விரும்புகிறார். நம்முடைய குடும்பத்தை ஆண்டவர் தலைக்கு செய்ய விரும்புகிறார். அப்போ அதற்கு அடிப்படை தேவை என்னது?
கடவுளுக்கு பயப்படுகின்ற ஒரு பயம். கடவுளுக்கு பயப்படுகின்ற ஒரு பயம். நிச்சயமாய் அந்த பயத்தோடு இருப்போம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்வையும் புர்ஜ் கலிஃபா மாறி, புர்ஜ் கலிஃபாங்கிறது என்ன? எவ்வளோ? ஆமாம், 163 மாடிகளுடைய ஒரு கட்டடம். அப்போ உண்மையாகவே கடவுளுக்கு பயந்த ஒரு வாழ்வு இருக்கும் என்று சொன்னால் அந்த அளவிற்கு நம்முடைய வாழ்க்கையையும் கட்டி எழுப்புவார். எல்லா மக்களும் அதை பிரமிப்பாய் பார்க்கிறார்கள். ஏன்னா உலகத்திலே அது ஒரு பிரமாண்டமான உயர்வான ஒரு கட்டடம். அதே போல நம்முடைய வாழ்க்கையும் ஆண்டவர் அவ்வளவு உயரத்திற்கு கட்டி எழுப்பி எல்லாரும் பிரமிப்போடு பார்க்க செய்ய அளவிற்கு நம்முடைய வாழ்க்கை என்ன செய்வார்? நம்முடைய வாழ்க்கை என்ன செய்வார்? உயர்த்துவார். நம்முடைய வாழ்க்கையை உயர்த்துவார். இவனப்பா, இவன் தேர்வானே நாங்கள் என்ன செய்யல, இவன் தேர்வானே நாங்கள் நினைக்கல. இவன் இந்த அளவுக்கு வாழ்க்கையில முன்னேறுவான்னு நாங்க நினைக்கல. இன்றைக்கு பாருப்பா இவன் எப்படி இருக்கிறான், உயர்வுக்கு மேல உயர்வை அடைந்து நிற்கிறான் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு கடவுள் நம்மை மாற்றுவார். அப்போ அதற்கு அடிப்படை தேவை. அடிப்படை தேவை என்ன? ஆண்டவரை பற்றி உள்ள ஒரு பயம். ஆண்டவரை பற்றி உள்ள ஒரு பயம் இருந்தன்னா கடவுள் நமக்காக வைத்திருக்கிற ப்ளூ பிரிண்ட் கரெக்டாக இருக்கும், போடுகிற ஃபவுண்டேஷன் கரெக்டாக இருக்கும், அவரோடு நமக்கு வெளிப்படுத்துகின்ற வார்த்தைகளும் கரெக்டாக இருக்கும். ஆகவே ஆண்டவரே இந்த நாளிலே கேட்போம், உம்மை குறித்து பயம், உம்மை குறித்துள்ள ஒரு பயத்தை, உம்மை குறித்து உமக்கு அச்சப்படுகின்ற ஒரு அச்சத்தை என் இருதயத்தில் என்ன செய்யும்? தாரும் ஆண்டவரே என்று கேட்போம். நிச்சயமாய் மருத்துவச்சியின் வாழ்வை, குடும்பங்களை தலைக்க செய்த ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையும் தலைக்க செய்வார். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு நம்ம ஒருவரையும் ஆசீர்வதிப்பார். எல்லாவற்றுக்கும் மேலான தெய்வ சமாதானம் உங்கள் இருதயங்களை சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசு நாமத்தை காத்துக் கொள்வதாக. ஆமென்.